ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏஐ சீரிஸ் உடைய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச்சுக்கு பணம் கொடுத்தாரு இல்லையா ஒரு இன்வெஸ்டர், அவர் தான் வேகமாக நடந்து வந்துகிட்டு இருக்காரு. யாரை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காருன்னா, அதுலேயே வந்துட்டு ஒரு லீடிங் ரிசர்ச்சர்லேயே இன்னொரு மேல் கேண்டிடேட் ஒருத்தர் வந்தான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ இவங்க நேற்று பேசிக்கிட்டாங்கல்ல, இனிமேல் டேட்டாவெல்லாம் இது ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுச்சு, ஹியூமனோடைய எமோஷன்ஸை இது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம சேல் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இந்த விஷயம் இதே ரிசர்ச் லேபில் இருக்க யார் மூலியமாவோ அந்த இன்வெஸ்டருக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அவர் கேட்டதுமே இந்த பையனுமே தான் சொல்கிறான், என்னை விட நான் உங்களுக்கு நியூஸ் சொல்கிறத விட இருக்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்களேன்னு சொல்ல அந்த இன்வெஸ்டருமே அதான் கேட்குறான். இப்போ அது முக்கியம் கிடையாது, அந்த ரோபோட்டை தருவியா மாட்டியா, எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேக்குறாரு. சரி, எப்ப எனக்கு டெலிவரி பண்ணுவீங்கன்னா, அது உங்களுடைய ப்ராடக்ட், நாங்க உங்களுக்கு அதை டெலிவரி பண்ணதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதுக்குன்னு ஒரு சில ஃபைனல் டெஸ்ட் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு சில டேட்டாவெல்லாம் ரிசீவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதை நாங்க டெஸ்ட்டுக்காக ஒரு டெஸ்டர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஸோ அவங்க வீட்லேருந்து ஃபர்ஸ்ட் அதை நாங்கள் ரெக்கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்து அதோடைய பழைய டேட்டாவெல்லாம் இது பண்ணிட்டு உங்க டாட்டருடைய டேட்டாஸ்லாம் நாங்க அப்லோட் பண்ணணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கான டைம் தான் நான் கேட்குறேன்னு சொன்னதும், எவ்வளோ டைம் தான் டைம்னு கேட்டுட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அந்த ரிசர்ச்சருமே என்ன சொல்றாருன்னா, உங்க ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் இதான் உங்க பொண்ணுன்னு காட்டும் போது அவங்க கிட்ட அந்த ரோபோட்டு என்னுடைய மாடல் இதுதான் அப்படின்னு சொல்லி மாடலுடைய பேரை சொன்னா நல்லா இருக்குமா, அதர்வைஸ் உங்க பொண்ணுடைய பேரை சொல்லி நான் தாமான்னு சொன்னா நல்லா இருக்குமா, ஸோ அதுக்கான எமோஷன்ஸ் அது எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுங்கிற எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக நாங்கள் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாதானே அது கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் மனைவிக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ரோபோட்டுங்கிறத அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னதும் இப்போ அவனுமே புரிஞ்சுக்கிறான். சரி, சீக்கிரம் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்கிற மாதிரி ஒன்றுமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அவன் போகும்போது வெளில வந்துட்டு நம்ம ஐரின்னு அவங்கள பார்த்துட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கென்னையும் ஐயையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதிகமாக நம்ம கென்னை எதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தான். ஸோ அதை பார்த்துட்டு எதுக்காக இவ்வளோ வாங்குறீங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்களான்னு சொல்லி கேட்டால் இது எல்லாமே நமக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல, ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப லேசியாக இருக்கீங்கிற மாதிரி ஐயுமே சொல்கிறா. இப்போ என் கூட வரியா விட்டுட்டு போகவான்னு கேட்டதும் இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போக, இப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த இன்ஸ்டன்ட் மேகி எல்லாத்தையும் பிரித்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்னடா ஒரு ஆளுக்கு இவ்வளோ செய்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் 3 பேக்கெட் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த 3 பேக்கெட்டையும் போட்டு அதுக்காக ஒரு சில மசாலா பாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஐக்கே என்ன தோணுச்சுன்னு தெரியல. உடனே என் கென்னு கிட்ட, கேன் இது ஒத்துக்காது, இதில் எம்எஸ்டி அதிகம், ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதில் கெமிக்கல்ஸ் அதிகம், கலர் நிறைய சேர்த்துருப்பாங்க, இதனால ஹியூமன்ஸ்க்கு இது ஒத்துக்காதுங்கிற மாதிரி சொல்ல, என்னது ஒத்துக்காதா, என்னோட எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து நான் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு இது ஒத்துக்காதான்னு சொல்லிட்டு என்ன அதை ரொம்பவே ஹாப்பியாக செய்கிறா. அவளுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் போல. யூபிஎஃப் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேட்க, என்னது யூஎஃப்ஓவான்னு கேட்குறா. அது இல்லை, யூபிஎஃப் அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றதுனால என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா, இதெல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கிடையாதுங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க, நீ பாட்டுக்கு பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செஞ்சு இவங்க கொண்டு வந்து ஐயோட வாயில் வச்சதும் அவங்க சர்ன்னு உறிஞ்சி எடுக்கிறாங்க. சாப்பிடு வெரி குட், இப்போ சொல்லு இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, எம்எஸ்டி அது இது நிறைய சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் நிற்க, டேஸ்ட்டாக இருக்கான்னு என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தரமாட்டா, இருக்குன்னு சொன்னால் முன்னாடி தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நிற்க, சரி உனக்கு வேணானா விடு, 3 பாக்கெட்டையும் நான் ஒரு ஆளே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை நல்லா இருக்கு, டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னது, இன்னொரு டைம் சொல்லுன்னு கேட்க, ஆசம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல, அப்போது ஐக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா கென்னு. ஸோ அந்த கிஸ்லேயே மெய்
இருந்து ஐ நின்னுட்டு இருக்க. இவ டேபிள்ல உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு வரா. நீ இப்படி நின்னுட்டே இருக்க போறியா, நீனும் வா சாப்பிடலான்னு கூப்பிட்டதும் இப்ப 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஐய பார்க்கறதுக்காக கென்னு வேற, அதுக்கு முன்னாடி ஐய கென்ன பார்க்கறதுக்காக மாடிக்கு வேற. ஒன்னதான் எதிர்பார்த்தேன் வான்னு சொல்லிட்டு ஐய கூப்பிட்டு நிறுத்தி எல்லா பக்கமும் போட்டோ எடுக்கிறா கென்னு. எதுக்காகடா அப்படி போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஐயுமே கேட்குறா. அதுக்கப்புறம் தான் விஷயம் என்னன்னா, நம்ம ஐரினை சர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறா. அதாவது இவங்களுடைய இந்த சிவிலியன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும் போல். அந்த வெப்சைட்டில் இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் போல். ஸோ அந்த வெப்சைட்டையும் நான் ஹேக் பண்ணி அதை அவள் ரியல் ஹியூமன் பீயிங்காக இருந்தா அதில் அவளுடைய ஐடி கிடைக்கல, நான் அதை எடுத்து பார்க்க போகிறேன்னு சொன்னதும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐயா என்ன சொல்கிறான்னா, இது இல்லீகல் ஆச்சு, இது எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டா, ஹேக் பண்ணுறதெல்லாம் நான் கில்லாடி, என்னுடைய ஹாபியே அதுதான், ஸோ அதெல்லாம் நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னா. நோ 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 இட்ஸ் இல்லீகல்னு இவன் சொல்லிகிட்டே இருக்கேன். அதெல்லாம் இல்லை, நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டு இவளுமே ரூம்குள்ளே போயிடுறா. அங்கே இருக்கிற ஒரு லேண்டன் மாதிரி இருக்குது, அதை எடுத்துட்டு அதில் இவளுடைய ஃபேஸை பார்த்து ஐ என்ன சொல்லிக்கிறான்னா, நானும் அவளும் ஒரே மாதிரி இருக்கணும், அதனால யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாங்களாம். ஒருவேளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிடிக்காம போயிடுமோ, ஒருவேளை ஹியூமன்ஸ் தான் பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. ஸோ ஐ போயிட்டு கென்னோட ரூமை பார்க்குறா. ரூமில் பார்த்தா கென் என்னமோ அதையே தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அதே ஃபோட்டோவை வச்சுட்டு எல்லா பக்கமும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அங்கே மட்டும் பண்ணலை, பிளாய் இருக்கால அவளுக்குமே கால் பண்ணி, உனக்கு தெரியுமா, நீ பார்த்துருக்கியா, எனக்கு இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஐயுமே வந்துட்டு கென்னை கூப்பிட்றா. ஆனால் கென் அதை காதலியே வாங்காத அளவுக்கு இந்த விஷயத்தில் அப்படியே மூழ்கி இருக்கா. அதுவுமே ஐக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கு. இப்போ கென்னை சர்ச் பண்ணி ரொம்ப டயர்டாகி நம்ம ஐயை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து பார்த்தா ஐ அப்படியே உட்காந்துருக்கிறத பார்த்ததும் அவள் சார்ஜிங்கில் இருக்காளோன்னு நினச்சிக்கிட்டு கிட்ட வர. இப்போ அவள் டக்குன்னு எழுந்ததும், நீ சார்ஜிங்ல இருக்கன்னு நினைச்சேன், நீ முடிச்சுட்டு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவளுடைய மடியிலேயே அழகா தலையை வச்சு படுத்திருக்கும் போது அப்படியே நம்ம ஐயே கென்னையே பாக்குறா. பார்த்துட்டு கென்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிட, என்னடி சொல்லுங்கிற மாதிரி இவ்வளவுமே கேக்குறா. உங்ககிட்ட நான் உன்னை கேட்கவான்னு சொல்லிட்டு ஐ என்ன கேட்கணும்னு நினைச்சாலோ அதை ஸ்டார்ட் பண்றா. இப்போ ஒரே மாதிரி 2 பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அதுல நீ யாரை செலக்ட் பண்ணுவ? அதாவது என்ன மாதிரியே ஒரு லேடி இருக்காளே, அவளை செலக்ட் பண்ணுவியா, என்ன செலக்ட் பண்ணுவியா? சிவிலியன் ரெஜிஸ்டர் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கியே, ஒருவேளை ஹியூமன்ஸுக்கு ஃபீலிங் இருக்கிற ஹியூமனை தான் பிடிக்குமா? இந்த ஹெல்தி நட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் சாப்பிடல அப்படிங்கிறதுனால என்ன நீ வெறுத்துருவியா? சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்டாண்டிங் இருக்கிற பொண்ணுங்களை தான் உனக்கு பிடிக்குமாங்கிற மாதிரி இவ பேசிக்கிட்டே இருக்க. டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கென்னு எனக்கு ஒன்னதான் பிடிக்கும்னு சொல்றா. எக்ஸாக்டா இவ கேட்க வந்த கொஸ்டின் அதுதான், என்ன பிடிக்குமா அவளை பிடிக்குமா அப்படிங்கறத. இவ ஒரு பேபி மாதிரி நடந்துக்கிறதுனால டைரக்டா அவளுக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். யார் ஒருத்தவங்க நான் என்னுடைய இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ல இருக்கும் போது என்னை காப்பாத்தினாங்களோ, ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளா இருக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, என்னுடைய ட்ரீமை இதுதான் உன் ட்ரீம்னு சொல்லிட்டு யார் எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்களோ, என் ஃபேமிலி கிட்ட என்னை யார் தைரியமா பேச வச்சாங்களோ அது நீதானே. ஹெல்தி நட் சாப்பிட்ற, ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்ற ஹியூமன் பீயிங்ஸை விட எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி இவங்க கிட்ட சொல்ல 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, யாருமே எதிர்பார்க்காத விதமா ஐயோட கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி வருது. ஸோ அதை அவளுமே எதிர்பார்க்கல. அதை கையை வச்சு தொட்டு பார்த்துட்டு இது என்ன ஃபீலிங், இது என்னது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ரோபோட்ஸ் கூட அழுமான்னு சொல்லிட்டு இவளுக்குமே ஷாக்கா இருக்கு. இல்ல எனக்குமே புரியலங்கிற மாதிரி ஐ சொல்ல, இப்ப நீ எப்படி ஃபீல் பண்ற சொல்லுங்கிற மாதிரி கேட்க, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து ப்ரௌடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறா. கிளாடா, ரிலீவ்டா, ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு எல்லா ஃபீலிங்ஸையும் சொல்லிட்டு கடைசியில நான் ஹாப்பியா இருக்கேங்கிற மாதிரி ஃபீலிங்கா சொல்லவும் இவளுக்குமே ஹாப்பியா இருக்கு. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நிஜமாவே என்ன ஜூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கென் கிட்ட கேட்க, இதெல்லாம் என்ன ரிடிகுலஸான கொஸ்டினா இருக்கு, ஒன்ன பிடிக்காம எனக்கு வேற யார பிடிக்கும், அவ யாரோ ஸ்ட்ரேஞ்சர், அவளை பிடிக்காக இவ்வளவு பண்ண, ஒன்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு இவளுமே சொல்ல, சரி அப்ப ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கேக்குறா. இவளுமே வேற வழி இல்லாம ப்ராமிஸ் பண்ண 2 பேரும் அப்படியே கிஸ் பண்றாங்க. மாத்தி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
ஸோ அவங்க ஆஃபீஸ் வாசல்ல நின்றுட்டு இருக்க அப்பயுமே வந்துட்டு ஐ கேட்குறா, ப்ளாய் வந்து திட்ட போறாங்க என்னை கூட்டிட்டு வந்ததுக்குன்னு சொல்ல, கூட்டிட்டு வர சொன்னதே அவங்க தான், ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, நீ கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க, நீ அங்கே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் உள்ளே போயிட்டு ப்ளாய் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போனதுமே ப்ளாயோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு இவங்கள மாற்றி மாற்றி கலாய்க்க, 2 பேரும் பேசிக்க அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போகுது. அதாவது ஐயை வந்துட்டு அவங்ககிட்ட விட்டுட்டு போக இவங்க பயப்படுறாங்க, அவனுமே கொஞ்சம் வழிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஐயும் பெண்ணை கையில வச்சுட்டு கத்தி மாதிரி வச்சுட்டு காட்ட அவனும் பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். இப்ப பிளாயை பாக்குறதுக்காக இவங்களுமே உள்ளார போறாங்க. இப்ப போனதுமே பிளாய் என்ன பண்றாங்கன்னா, இதை பாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐபேட்ல இருக்கிற ஒரு போட்டோவை காட்டுறாங்க. யார் போட்டோனா ஐரின் போட்டோ தான், அதுவும் ரியல் ஹியூமனுடைய போட்டோ. ஸோ அதை பார்த்துட்டு இவ அப்படியே ஐ மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அஃப்கோர்ஸ் நான் எனக்கு தெரியும், நான் தான் இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னல, அதனால தானே உன்னை கண்டுபிடிக்க சொன்னேன், நீ ஏன் இப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, உனக்கு தெரியும்ல எனக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை நான் மீறக்கூடாது, அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலைங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் கிளைண்ட் அதோடைய டீட்டெயில் வந்து கான்ஃபிடென்ஷியல், நீ சொல்லுவேன் எனக்கு தெரியுமே, ஏன் இப்போ அதை பற்றி எதுக்கு பேசுகிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டது, ஆமாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐயை பார்த்ததும் ஷாக்கில் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன்னு சொல்லி யோசிச்சியா? சொல்லப்போனால் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு அடிக்கடி ப்ராஜெக்ட் கொடுக்குற ஒரு கிளைண்ட் தான் அவங்க. அந்த கிளைண்ட் என் கண்ணு முன்னாடி இருக்காங்க, அதுவும் அந்த கிளைண்ட்டை நீ வந்து ரோபோட்னு சொல்ற, எதுக்கு நம்மளுடைய கிளைண்ட் வந்து ரோபோட் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த விஷயம் தான் புரியவே இல்லை, எதுக்கு நம்மளோட கிளைண்ட்டு அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோட்டை அவங்க செஞ்சிருக்கணும், அதுவும் அப்படிப்பட்ட ஒரு ரோபோட்டை எதுக்கு உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கணும், எல்லாமே ஒரே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசினேன். ஸோ அவங்கள்ட்ட பேசினதுல எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது, அவங்க உன்னை மீட் பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும், என்னது என்னை மீட் பண்ண ஒத்துக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு என்னுமே ஷாக் ஆகுறா. ஆமா அவங்களோட எந்த டீட்டெயிலையும் அவங்க சீக்ரெட்டா தான் வச்சிருப்பாங்க எப்பவுமே. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணலான்னு கூப்பிட்டுருக்காங்க, அதுவும் ஒரு கஃபேவுக்கு டைமோட அமைச்சிருக்காங்க, அந்த டைமுக்கு அவங்க அங்க வந்துருவாங்க, மற்றபடி எந்த கான்டாக்ட் டீட்டெயிலும் கொடுக்கலங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு இப்படி இவங்களை இவ்வளோ ஹைட் பண்ணி வச்சுக்கிறாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல, நீ டைரக்டா போய் பாருங்கிற மாதிரி சொல்ல, இப்பதான் அவங்க நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது இவ தான், அந்த ஐடி கார்டு காட்டினது இவ தான் அப்படிங்கறது எல்லாமே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அவங்க வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆயிடுது. ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கென் கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஆப்போசிட்ல ஐ வர, நான் தான் ஆயிரேன்னு சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரோ ஆகுறாங்க. அப்புறம் அந்த ரோபோட்டை பண்ணது நான் தான் சொல்லிட்டு ரோபோட்டுடைய நம்பர் சொல்ல, அதுக்கு கென்னு அது ரோபோட் கிடையாது, அதோட பேர் ஐன்னு சொல்லிட்டு நேம் சொல்றாங்க. என்னது எனக்கு புரியலன்னு சொல்லி கேட்டதும், ஆமா அவளுடைய பேர் ஐன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, சரிம்மா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ 2 பேரும் போயிட்டு உட்காந்து பேசுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கென்னு கேட்க, என்னம்மா பண்ணன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எதுக்கு ஐயை இப்படி கிரியேட் பண்ணி கரெக்டா அதுவும் எனக்கு எதுக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ் டேட்டாவுக்காக தான் சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்க. என்னது டேட்டாவுக்காகவான்னு கேட்டா, ஆமா அது ரிசர்ச் லேப்லேயே இருந்துச்சுன்னா லேப்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் அது கத்துக்கும், அதை ஒரு ரியல் லைஃப்ல ஒருத்தவங்க கிட்ட அனுப்பி வச்சோம்னா அப்பதான் நமக்கு உண்மையான டேட்டாவே கிடைக்கும். ஏன்னா அந்த டேட்டாவை வச்சு அந்த ரோபோட்டை நம்ம உண்மையாவே ஒரு லைஃப்க்கு தான் அனுப்ப போறோம். சோ அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப உங்களுக்கு காண்டாகுது, அப்படியே கடுப்பு மேல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ கென் இப்போ என்ன கொஷின் கேட்குறான்னா, சரி எல்லாம் இருக்கட்டும், எதுக்காக கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா, அது உனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு முன்னாடி கென் ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரி இப்போ ஐயை நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, ஆமாம் கண்டிப்பாக ஐயால் எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே எங்களால் பார்க்க முடியும்னு சொன்னதும் கென்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோயோ நமக்குள்ள இவ்வளோ நடந்திருக்கே, இதை எல்லாத்தையுமே இந்த குரூப் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது. அது எல்லாமே இவனுடைய பிரைவேசியான விஷயம் தானே, அது எல்லாத்துமே வெளில தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் வந்துட்டு எதுக்காக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா, என்னை நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி நீங்கள் என்னுடைய ஃபோட்டோவை வரைஞ்சிங்கன்னே எனக்கு புரியல, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நிறுத்துங்க, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க, நான் பண்ண விஷயங்கள், எங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டா, கொஞ்ச நேரம் அப்படியே ஐரன் யோசிச்சுட்டு எல்லாத்தையுமே பார்த்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கென்னுக்கு கோவம் வருது. அவ கண்ணா
என்னால எதெல்லாம் பார்க்க முடியுதோ அதை எல்லாத்தையும் எங்களால பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா, நீ ஏதோ ஒரு ட்ரபிள்ல இருக்கன்னு தெரிஞ்சிச்சு, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி அசால்ட்டா பேசுற ஐரின்னு. இருந்தாலும் இன்னைக்கு கோவம் தாங்கல. ஐரின் பாத்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்பவே நார்மலா உட்காந்துட்டு இருக்கா. சரி உங்களோட மானிட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, எதெல்லாம் பாக்குறாளோ அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா, அது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அது எதை பாக்குதோ அதை பாக்குறது பார்க்காது எங்களுடைய விருப்பங்கிற மாதிரி சொல்ல. என்னது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆல்ரெடி அவளை என்கிட்ட கொடுத்துட்டா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், என்னால இனிமே அவளை விட்டுட்டு இருக்க முடியாது, ஐயாலையும் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்க பேசுறது சில்லியா இருக்குங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இவங்க, அது லேபோட ப்ராப்பர்ட்டிமா, அதெல்லாம் போயிட்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, நீ தரலன்னு என்ன சொன்னாலும் அவங்க அந்த பொருளை ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க, அதை மட்டும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அதுல அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்ல. நான் அவளை உங்ககிட்ட தரமாட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டு என்ன அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ண. அப்ப டக்குன்னு நம்ம ஐரன் என்ன பண்றாங்கன்னா ஸ்டாப் பண்ணி, எனக்கு தெரியும் நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எல்லா வழியிலயும் அவங்க அந்த ரோபோட் எடுத்துக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு சில வழி இருக்கு, அதை நான் வேணா சொல்றேங்கிற மாதிரி சொல்ல. இப்ப நைட் ஆகுது, என்னுமே வீட்டுக்கு வந்துட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஐயுமே பாத்தீங்கன்னா அவளுக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு, அங்க லேப்ல இருந்து சிஸ்டம் ஓவர்ஹெட்னு சொல்லிட்டு லேப்ல இருந்து கமெண்ட் வந்துட்டே இருக்கு. இவ்வளவு அதை ரிஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப ஐ என்ன மீட் பண்றதுக்கு ரூமுக்கு போக, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டா, ரிசர்ச் லேப்ல இருந்து எனக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல, நானும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், என்னை திரும்பி வர சொல்ற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி லவ்வோட பாக்குறா. நீ என் கூடயே இருப்பியா, ப்ளீஸ் என் கூடயே இருப்பியாங்கிற மாதிரி கேட்க, என் ஃபியூச்சரே நீ தான், உன் கூட இல்லாம நான் வேற யாரு கூட இருப்பேன், உன் கூடயே தான் இருப்பேங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. எனக்கு பதிலா அந்த பொண்ணுகிட்ட நீ போயிட மாட்டல, எனக்கு ரொம்ப இடம்லாம் தேவைப்படாது, ஒரு ஆளுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்பட போகுது சொல்லு, சோ இருக்கிற இடத்துல குடுக்கறத சாப்பிட்டுட்டு கம்மனை இருந்துப்பேன், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சோலார் வெளிச்சத்திலேயே சார்ஜ் ஆயிப்பேன், எப்பவுமே உனக்காக இருப்பேன், எனக்காக நீ இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்க, என்னைக்கு என்ன சொல்றேனே தெரியல. அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க, மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. 2 பேரும் பெட்ல படுத்திருக்காங்க. சரி நீ தூங்குன்னு சொன்னாலும் தூங்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தாங்கிற மாதிரி சொல்ல. இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே சரி ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு தூங்க. இப்போ இவங்க தலைய வருடி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல டக்குன்னு அவங்க தலைக்கு பின்பக்கமா கையை கொண்டு போய் அங்க ஒரு சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஐன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. இப்ப அவங்க எழுந்திருக்கவே இல்லை. எதுக்காக நான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா, இப்ப கீழே போயிட்டு பாக்குறாங்க, நம்ம ஐரின் நின்றுட்டு இருக்காங்க. சோ அவங்கள உள்ள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் என்னால உன்னை நம்ப முடியல, எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன்னா நீ நம்புறனா இன்னைக்கு நீ இந்த வேலையை பண்ணிருக்கவே மாட்ட, ஆனா பண்ணிருக்கேன்னு கண்டிப்பா நீ என்ன நம்புற, சரி பாத்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு இவங்களுமே உள்ள கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன ரீசனுங்கிற மாதிரி கேட்க, அது காலம் வரும்போது நீனே புரிஞ்சுப்போமாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பேரும் ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டுமே இதே ஆர்கியூமெண்ட் தான் நடக்குது, நீ ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் ஹர்ட் பண்ணல, ஒண்ணுமே பண்ண மாட்டேன், பயப்படாத, நீ போவில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க போக மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறேங்கிறத சொல்லுன்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலி இவங்களுடைய டேட்டாவெல்லாம் மாற்ற முடியாது, அப்படிலாம் டக்குன்னு எதையும் செய்ய முடியாது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோபோட் இருக்கிற லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ண முடியாத மாதிரி, இந்த ரோபோட் கிட்ட இருந்து சிக்னல்ஸ் போகாத மாதிரி இவங்களால பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்த நான் பண்றேன், அதுக்கப்புறம் நீ அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடணும், நான் உனக்காக ஒரு வீட்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன், அங்கேயே இருக்கணும், யாரையும் நீ காண்டாக்ட் பண்ணக்கூடாது, நானும் உன்னை காண்டாக்ட் பண்ண மாட்டேன், ஸோ வித்தவுட் காண்டாக்ட்ல இருக்கணும். அப்போ நான் எப்போதான் ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லி கேட்டா, சரியான நேரம் வரும்போது நானே உன்னை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள எல்லாம் மாறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எல்லாம் மாறிடும் நம்புவோம், அதுக்குள்ள நீங்க இருக்கிற ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன், நீனும் போயிட்டு அவ கூட சந்தோஷமாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல, ஓரளவு முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப என்னமே வெளில போறாங்க, உள்ள நம்ம ஆளு வேலையை முடிச்சிடுறாங்க. இப்போ மார்னிங் ஆகுது. எழுந்திருக்கும் போதே நம்ம ஐயை பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலோடயே எழுந்திருக்கிறா. அவள் கழுத்துலலாம் டச் பண்ணி பார்க்குறா. கென்னு தேடிக்கிட்டே இருக்கா. கென்னு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு நிற்கிறா. நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்டா, நாம் டூர் போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ரிசர்ச் லேபில் பார்த்தா சிக்னல் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பாக இருக்காங்க, பதட்டமாக இருக்காங்க. சிக்னலும் வரல. அந்த வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணுனா கென்னையும் ஐயையும் அங்கே காணும். இப்போ என்ன பண்ணுறேனே தெரியலங்கிற மாதிரி ரிசர்ச் லேபில்
லேப்ல இருக்கிறவங்கலாம் தேடிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஐரன் எங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க 3 நாளைக்கு லீவ் போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த ரிசர்ச்சருக்கு என்னமோ ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா அந்த வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ நம்ம ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இருந்தாலும் ஐயே ஏதோ ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்லேயே இருக்கா. ஸோ அவள் என்ன சொல்றானா, என்னாச்சு என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா கென்னு சொல்லிட்டு கென்னை பார்த்து கேட்க, என்னது என்ன மறைக்கிறாங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் மறைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை உன்னுடைய பிச்சு நீ பேசுற டோனு இதெல்லாம் அன்யூஷுவலா இருக்கு, ஏதோ சீட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, என்னது சீட் பண்றாங்களா, உன்னை அனலைஸே தப்பு, நீ கம்முன்னு இருன்னு சொல்லலாம், நீ ஒரு பேட் ஹியூமன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க கிட்ட போயிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து, வா நாம இப்ப ஹனிமூன் வந்திருக்கோம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல சரியா, பாத்துக்கலாம் எல்லாத்தையுங்கிற மாதிரி சொல்ல, யாராவது ரிசர்ச் சென்டர்ல இருந்து வந்தாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறா. உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாம எனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுறியோ அன்னைக்கு என்னை ரிட்டர்ன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அக்ரிமெண்ட் படி நீ இப்போ சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. ஸோ அதனால என்ன நீ திருப்பி அனுப்பிடாத கென்னு சொல்லிட்டு கென் கிட்ட கெஞ்சுறாங்க. கண்டிப்பாக நான் உன்னை திருப்பி அனுப்ப மாட்டேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னா மறுபடியும் ப்ராமிஸ் கேட்குறா. எப்போ பாரு ப்ராமிஸ் கேட்டே இருக்கு. சரி ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணுறாங்க. ஸோ இப்போதான் என்ன சொல்கிறான்னா, ஹியூமன்ஸ்க்குலாம் வந்து ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ நானுமே என்னுடைய ட்ரீமை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, எப்போவுமே உன் கூடயே இருக்கிறது தான் என்னுடைய ட்ரீம். இந்த ரோபோட்டோட ட்ரீம்னா அது உன் கூட இருக்கிறது தான் சொல்ல 2 பேருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிளாயை காட்டுறாங்க. பிளாய் கிட்ட போயிட்டுமே சென்னை இதை பத்தி பேச, ஸோ என்ன பேசுனதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலி பாஸ்போர்ட் எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, நீ என்ன இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கன்னு ஸ்டார்டிங்ல நோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், சரி உனக்காக நான் இதை பண்றேன், கண்டிப்பா என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாஸ்போர்ட் எடுத்து வேறு எங்கேயாவது போய் தங்குற மாதிரியான பிளான் போல. இப்போ கென் என்ன பண்ணுறா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. அவங்களுமே ரொம்ப லவ்வோட பேசுகிறாங்க. இவங்களுமே வந்துட்டு எல்லாத்தையும் முன்னாடி மறைச்சிட்டு இருந்தாங்களே, ஸோ இப்போ மறைக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஐயோடைய விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு, ஐயை பற்றி என்னம்மா நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, ஐயை பற்றி நான் என்ன நினைக்கிறது, உன் தங்கச்சி நீ அந்த மாதிரி அவளும் எனக்கு, அப்புறம் இருக்காளே அவளும், அவளை பற்றி பேசாதீங்கம்மான்னு சொன்னா, சரி சரி அவளை பற்றி பேசல, இவளும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு மோர் தென் ஸ்பெஷல் டு மீன்னு சொல்ல, என்னம்மா சொல்றேன்னு சொல்லி கேட்டா, அதாவது இவங்க லவ் பண்றாங்கிற விஷயத்த இன்டைரக்டா சொல்றாங்க. ஸோ அதை சொல்லிட்டமே அவங்க மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம், ஃபைனலி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. இப்போ ரிசர்ச் லேபை காட்டுறாங்க. அங்க அவன் தான் ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு போன்ல ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விடுறான். யாருக்குன்னு தெரியல, ரவுடிங்களுக்கா என்னன்னு தெரியல, ஃபவுண்ட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நைட் ஆகுது. பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராசஸ் ஃபுட்டு, இதுல MSG இருக்கு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ரோபோட்டு இப்போ அதையே குக் பண்ணிட்டு இருக்கிறது சீக்கிரட்டா வந்து நம்ம கென் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, MSG இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு கெடுதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தா சீக்கிரட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கென்னு வந்து பேச, அதை பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஹியூமனுக்கு தான், நான் வந்து ரோபோட் தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா போகுது விஷயம், சரி இருக்கட்டும், ஆனா நான் தானே உன்னுடைய மாஸ்டர், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ இதை சாப்பிடக்கூடாது அவ்வளோதான், ஓகேவான்னு சொல்லி கேட்டா, இல்லை இல்லை அது வந்துன்னு சொல்லிட்டு இவ்வளோ என்னென்னமோ இருக்கிறா, அவ்வளோ எதை சமாளிக்க ட்ரை பண்றா, பட் இதை என்கிட்ட இன்ட்ரோ பண்ணது நீ தானே, ஸோ இதை நான் அப்படியே எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுவேன், ஓகேவா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, எங்க உன் ஸ்டொமக்கை காட்டு, உன் ஸ்டொமக் பெருசாக போகுது பாருங்கிற மாதிரி சொல்ல, நிஜமாவே என் ஸ்டொமக் பெருசாயிடுமான்னு சொல்லிட்டு ரோபோட்மே எடுத்து பாக்குது. ஸோ சரி நம்ம சேர்ந்து சாப்பிடுவோமாங்கிற மாதிரி கேட்க, இல்லை இல்லை அப்புறம் உனக்கு ஃபேஸ் பெருசாயிடும், ஸ்டொமக் பெருசாயிடும், பஃபி ஆயிடுவ, பரவாயில்லையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி நான் சாப்பிடாத ஃபுட்டை நீனும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அதை தூக்க, இல்லை 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 நான் சாப்பிடுவேன்னு சொல்ல, நான் தானே பே பண்ணேன், நான் தான் சாப்பிடணும், இவங்க இருக்கு. 2 பேருக்கு இடையில அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்காக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இதோட எபிசோட் 5 முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.